ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் உள்ள உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு, 6 of Swords and another one Ace of Swords, Moon card reversed. Okay, Three of Pentacles, Death card, Hanged Man, Two of Swords, Page of Pentacles, Nine of Swords, Six of Cups. ஓகே, நோ காண்டாக்டில் உள்ள உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 6 of Swords வந்திருக்கு. நம்ம என்ன கேட்டிருந்தோம் ஸ்பிரிட்ஸ் கிட்டனா, உங்களோட பர்சன், நோ காண்டாக்டில் உள்ள உங்கள் பர்சன் ஆர் உங்கள் எக்ஸ், அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து 6 of Swords வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் பர்சன் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க. அதுலேருந்து அவங்க ரிலாக்ஸ் ஆகணும், அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஒரு மன போராட்டம் வந்து அவங்களுக்குள்ளே முடிஞ்சு ஒரு மன அமைதிக்கான ஒரு வழியை வந்து உங்கள் பர்சன் தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலமா தெரியுது. அவங்க வந்து பழைய ப்ராப்ளம்ஸ், பழைய பிரச்சனைகள், தகராறு உங்களுக்குள்ளே ஏற்பட்டது, அது எல்லாத்தையுமே உங்களோட ஏற்பட்ட அந்த மனக்கசப்புகள், அதிலிருந்து எல்லாமே வந்து வெளியே வரத்துக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலுமே மனசில் இன்னும் அந்த நினைவுகள் வந்து போகலை, அப்படியே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், அது மூலமா ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதங்கள், வார்த்தை பிரயோகங்கள், இது எல்லாமே உங்கள் மனசில் இன்னும் நிற்கிது. ஸோ அவங்களுக்கு இன்னுமே வந்து உங்களை மறக்க முடியல, இன்னுமே அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பையும் மறக்க முடியல, உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையும் மறக்க முடியல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா Ace of Swords வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, Ace of Swordsங்கும்போது ஏதோ ஒரு உண்மை வெளியே வரப்போகுது. ஓகேவா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு உண்மை தெளிவாக தெரியுது. உண்மையை வெளிப்படுத்துறது தான் Ace of Swordsோட வேலை. ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு உண்மை வந்து இப்போ தெளிவாக தெரியுது. முன்னாடி இருந்த குழப்பம், ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்துல இருந்துமே அவங்க வெளிவந்த மாதிரி, அது எல்லாத்தையும் விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீலில் இருக்காங்க. அவங்க மனசில் வந்து இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. என்ன தான் நடந்தாலும் என்னோடய மனசு வந்து அவங்கக்கிட்ட தான் போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது உங்ககிட்ட தான் வருது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே ஹீ ஆர் ஷீ, என்னோடய மனசு வந்து அவங்கக்கிட்ட தான் போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு, அவங்க தான் என் மனசில் இருக்காங்க, அவங்கள வந்து என்னால் மறக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. ஓகேவா, அவங்க வந்து ஒரு ட்ரூத்ஃபுல் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா, ஆனால் இன்னும் வந்து அதுக்கான டைமிங் வரல, சரியான டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா தி மூன் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குழப்பங்கள்லாம், மூன் வந்து அப்ரைட்டாக வந்திருந்தது அப்படின்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, பயம், சந்தேகம், அந்த மாதிரி நிறைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சொல்கிற மாதிரியான ஒரு கார்டு. பட் இது வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால குழப்பங்கள் குறையும், உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். ஓகேங்களா, ஸோ அவங்க மனசில் முன்னாடி இருந்த பயம் எல்லாமே நீங்கும். இன்செக்யூரிட்டி, கன்ஃபியூஷன், இல்யூஷன் எல்லாமே வந்து ஸ்லோலி மூவ் ஆகிட்டுருக்கு, அவங்க மனசை விட்டு விலகி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு உண்மையான உணர்வுகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா, நிறைய ரகசியங்கள் இருக்கிறதா அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து உண்மைகள் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கு, உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கனவுகள்லேயுமே கூட உங்களோட எனர்ஜி வந்து போகுது. ஓகேவா, டே அண்ட் நைட் வந்து மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. இந்த மூன் கார்டை பொறுத்த வரைக்கும் ட்ரீம்ஸ்லேயுமே கூட அவங்க உங்களை பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு எமோஷ்னல் அவேக்கனிங் ஸ்டேஜ். ஓகே, அதுதான் வந்து மூன் கார்டு ரிவர்ஸில் வர்றது நமக்கு சொல்கிறது. அடுத்து பார்த்தோன்னா 3 of Pentacles. ஓகே,
இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. உங்கள் கூட ஜாயின் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. அவங்க வந்து இப்போ வந்து திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து தவறுகள் நடந்திருந்தாலும் இப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் உருவாகி இருக்குது. அவங்க மனசில் அந்த எண்ணம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும், தவறுகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு அழகான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் கூட டீம் ஒர்க், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட சப்போர்ட் இது எல்லாமே வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரீபில்டிங் ஃபேஸை மீன் பண்ணுற ஒரு கார்டு அப்படிங்கிறதுனால உங்கள் பர்சன் உங்கள் கூட திரும்பவும் ரீபில்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை உங்கள் கூட ரீகன்சைல் பண்ணணும், ரீகனெக்ட் ஆகணுங்கிற விருப்பத்தில் இருக்காங்கங்கிறத நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெத் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வருது. ஓகேங்களா? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த கார்டு மூலயமா. அவங்க வந்து அவங்களுடைய பழைய லைஃப், பழைய தாட்ஸ், அவங்களுடைய பழைய லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டுருக்காங்க. ஓகே, அது எல்லாமே மாறிக்கிட்டுருக்கு அவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் மாதிரியான ஒரு சேஞ்ச் வந்து அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? உங்களை பற்றின அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது வந்து முடிவில்லை, இது வந்து ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஒரு ஆரம்பம். ஓகேங்களா? மாற்றம், டெத் கார்டுனாலே ரீபர்த். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புதுசாக தொடங்கிறதுக்கான ஒரு சைன் தான் இந்த டெத் கார்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஹேங்க்டு உமன் வந்திருக்காங்க. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாஸ் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஓகே, எல்லாமே அப்படியே பாஸ் பண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து எந்த விஷயத்துலையுமே ஆக்டிவாக இல்லை, எந்த டிசிஷனும் எடுக்கல, எதுலேயுமே இறங்கி எந்த வேலையுமே அவங்க செய்யலை. ஓகே, அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, வேல்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீவேல்யூ பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, என்ன தவறு நடந்துச்சு, இதில் யார் பக்கம் தவறு இருக்குது, நான் என்னை எப்படி சரி பண்ணிக்கலாம், இந்த தவறுகளை எப்படி சரி பண்ணலாம், இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்க அந்த கேள்விகள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே கேட்டு அதை எப்படி சரி பண்ணலாம், இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு, இது வந்து ஒரு சோல் ரிஃப்ளெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? அவங்கள திருத்திக்கிறதுக்கான ஒரு மதிப்பாய்வு, அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேவா? அவங்களால இன்னுமே வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உங்கள் மேலே இருக்கிற அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ஈகோ, ப்ராக்டிக்கல் லைஃப் ப்ரெஷர் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஹெட்வெஸ் ஹார்ட் பேட்டில் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மேபி உங்களுக்குள்ளே வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், இல்லை நீங்கள் மேரீடு அவங்க மேரீடு, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் கூட நீங்கள் இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த ரீடிங் பொருந்தும். ஓகே, பட் அவங்க இது எல்லாத்துலேயும் எந்த மாதிரியான பேட்டில்ஸ்லேருந்து சீக்கிரமாகவே வெளியே வர போகிறாங்க. 3 ரிவர்ஸில் வந்திருக்கு அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்து ஒரு டிசிஷனை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சியை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, அவங்களோட மனசில் வந்து திரும்பவும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஓகே, ஒரு ஸ்லோ பட் ஸ்டெடி எனர்ஜியில் இருக்காங்க. ஓகேங்களா? பேஜஸ் எப்போவுமே ஒரு மாதிரி இம்மெச்சூர் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்லோ பட் ஸ்டெடியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. அவங்க திரும்பவும் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசலாம், இல்லை வந்து இன்டைரக்டாக உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் அவங்க மூலயமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியா மூலியமாகவும் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோஷியல் மீடியாவில் நீங்கள் இல்லை அப்படின்னா வேறு யாரோ ஒரு பர்சன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா,
அவங்க மூலிமா கூட அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பட் சூன்னு சொல்ல முடியாது. ஷுவராக அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் வரப்போது, அவங்க உங்கள் கூட கனெக்ட் ஆக போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா 9 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப வந்து நொந்து போயிருக்காங்க, ஒரு மனவேதனையில் இருக்காங்கங்கிறது இந்த கார்டு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அவங்க தூங்குறதே இல்லை. ஓகேங்களா? மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சி இருக்குது, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது நடந்த பிரச்சனைகளை நினச்சி வந்து தூங்க மாட்டேங்கிறாங்க. உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு தாட். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடந்திருக்கலாமே, ஏன் நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம், நம்ம ஏன் இவ்வளோ அவசரப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களால நைட்டில் தூங்க முடியல, ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லான நைட்ஸாக இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுன் எனர்ஜி இந்த கார்டு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து உங்களோட தாட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹீ ஆர் ஷீ இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? இழந்துட்டோமே, நமக்காக இருந்த ஒரு பர்சனை இப்படி இழந்துட்டோமே, அவங்களோட அன்பை நம்ம வேல்யூ பண்ணலை, அவங்களோட லவ் அண்ட் கேரை நம்ம வேல்யூ பண்ணலை அப்படிங்கிற ஒரு 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 டீப் ரெக்ரெட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களால தூங்க முடியலை, அவங்க நினைவு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய நினைவுகள் வந்து திரும்ப திரும்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க இன்னுமே வந்து உங்களோட தாட்ஸ், உங்களோட நினைவுகள், நீங்கள் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த தருணங்கள், இதை எதையுமே அவாய்ட் பண்ண முடியல அவங்களால. அந்த அந்த நினைவுகள் அவங்க மைண்டில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களோட இருந்த அந்த தருணங்கள், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்கள், அவங்க கூட இருந்த அந்த சிரிப்பு, நீங்கள் பேசின பாசமான வார்த்தைகள், உங்களோட அன்பு, உங்களோட கேர் எல்லாமே அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. அவங்க வந்து உங்கள் கூட திரும்பவும் ஜாயின் ஆகணும், அதுதான் ஃபேட் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியல. ஸோ முழுக்க முழுக்க அவங்களோட மைண்டை நீங்கள் தான் ஆக்குபை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீயூனியன் எனர்ஜியை வந்து இந்த கார்டு மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் பர்சன் வந்து ஒரு ஒரு சேஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா? ஒரு மாற்றத்துக்கு வந்து உங்கள் பர்சன் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு லைஃப்பில் அவங்களுக்கு வந்து குழப்பம், பயம், ஒரு டிஸ்டன்ஸில் அவங்க இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களை விட்டு போனது எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகே? அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து உங்கள் கூட புதுசாக தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஓகேவா? அவங்களோட லைஃப் வந்து உங்கள் கூட தான் இருக்கணும், கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விருப்பமாக இருக்குது. ஓகே? ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் அமைதியாக இருங்க, எதுவும் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க, பேசாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. அவங்களோட மனசு இன்னும் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, அதுலேருந்து தெளிய ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து தெளிஞ்சு உண்மைகள் புரிஞ்சு அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் டிலே ஆகுதுன்னெலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். டிலே வந்து ஒரு தடை அல்ல. ஓகேங்களா? டிலே ஆகுது, தாமதம் வந்து ஒரு தடை இல்லை அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு டிவைன் டைமிங்காக இந்த ரிலேஷன்ஷிப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு ரீபில்ட் ஆகிறதுக்கு. ஓகே? டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீபில்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகேவா? சில பேர் வந்து கேட்குறீங்க, நான் மெசேஜ் பண்ணலாமா, கால் பண்ணலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஒருத்தங்க வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜஸ்ட் டிட்டாச் ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் பின்னாடி வருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் திரும்ப திரும்ப அவங்க பின்னாடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு சலிப்பு வரும். ரொம்ப ஒரு கேஷுவலாக அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இவங்க நம்ம பின்னாடி வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து டிட்டாச் ஆகுறீங்க, அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுற பட்சத்தில், ஓகேவா, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேண்டான்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன திடீர்னு நம்மளை விட்டு விலகுறாங்க, இவங்களோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கே, எப்போவும் நம்ம பின்னாடியே வருவாங்க, நம்ம அவங்க 100 மெசேஜ் பண்ணால் நம்ம ஒரு ரிப்ளை தான் பண்ணுவோம், இருந்தாலும் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப கால் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுற, எங்கே போகிற வரேன்னு. இப்போ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு டவுட் வரும். உங்களை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட
அப்சன்ஸாக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களை ஒருத்தவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் குவைட்டாக இருங்க. எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் வேண்டாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த மெசேஜ் கால் எதுவுமே பண்ணாமல் அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஒரு நீட்டாக பதில் சொல்லுங்கள். ரொம்பவும் அதிகமாக வந்து அப்பா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அழகாக அந்த இடத்த எப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவங்க வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூவை கரெக்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை விட்டு போன பர்சன் தானாகவே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களை ரியலைஸ் பண்ணணும், உங்களை வேல்யூ பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா? அவசரப்படக்கூடாது. பவுண்டரிஸ் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ரீடிங் வந்து யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஓகேங்களா? ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேறு ரீடிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு பொருந்தும். எல்லாருக்கும் எல்லா ரீடிங்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.